நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தைப்பூசத்துக்காக முருகன்ட்ட போய் ஒரு தரிசனத்தை வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோங்க. அங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு முன்னாடியே முருக பக்தர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஆஜர்ஸை போட்டாங்க போல. நம்மளால உள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி வெளியே நின்னே அவரோட தரிசனத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு, சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அன்னதானம் போடுற சைடு போனா என் முருக பக்தர்ஸ் சாமி கும்புறதை விட அன்னதானம் சாப்பிட தான் ஹெவியா நிக்கிறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சது ஐஸ்கிரீம் தான் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ண போயிட்டோங்க. அங்கே போயிட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி பிளாக் ஃபாரஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோங்க. அப்படியே ஒரு பாட்டியும் வந்தாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கல அகைன் ஒரு பொண்ணு வந்துட்டா. சரி ஓகே, அந்த பொண்ணுக்கும் கொடுத்துட்டு கோவிலுக்கு வந்துட்டு சந்தனம் வைக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டப்போ அவளே போய் சந்தனம் எடுத்து வச்சு விட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன, எங்களோட வேலை சாப்பிட்றது தான். அவளே ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சஜஸ்ட் பண்ணியிருந்தா. சரி அங்கே போயிட்டு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிருந்தோங்க. தைப்பூசம் இல்லையா, அதனால 2 பேருமே ஒரு நல்ல வெஜ் மீல் சாப்பிட்றதுக்காக தாங்க வந்திருந்தோம். அவ என்ன இந்த ஹோட்டல் கூட்டிட்டு வந்தது அந்த சாதத்துல ஒரு மேஜிக் இருக்குன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக தாங்க. அப்படி என்ன மேஜிக் அப்படின்னா, வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட்டா உப்பே இருக்காது, ஆனா குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நார்மல் சாதம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழம்புல அதிக உப்பு இருக்கிறதுனால அது மேனேஜ் ஆயிக்கும் அப்படின்னு நினைச்சேங்க. பட் குழம்பு மட்டும் தனியா குடிச்சு பார்க்கல தான் தெரியுது அது நார்மல் குழம்பு மாதிரி தாங்க இருக்கு. அதுல ஒருவேளை மேஜிக் தான் போலையோ தெரியலங்க.